அல்லேலூயா. கிறிஸ்துவுடன் வாழ தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துகள். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாராம். அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். அதே நேரத்துல உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. உடன்படிக்கையை ஒருபோது என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். இன்னும் ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்து நாம் பார்க்கும் போது 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் எப்படி ஆயிட்டு சொல்லுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு. தேவனுடைய பிள்ளைகள் யார்? கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் இறங்குவார். அல்லேலூயா. பயன்னு சொன்னா கீழ்ப்படிதான். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார். இன்றைக்கு எல்லா வேலையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வருகிறது. ஆராதிப்பதற்கு நேரமில்லை, ஜெயிப்பதற்கு நேரமில்லை, அவ்வளவு பிஸியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப எப்படி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வது? ஆண்டவருக்கு என்று ஒரு நாளை ஆண்டவருக்கு என்று கொடுப்பதற்கு மனமில்லை. ஒரு நாள் கூட வேண்டாம், ஒரு ஆராதனை நேரத்தை கூட முழுமையாய் கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அப்போ எப்படி கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு நம்மை ஆண்டவர் சொல்ல முடியும்? அப்ப நம்ம துணிகரக்காரங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக துணிகரம் உள்ளவர்களாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். துணிகாரக்காரங்களுடைய முடிவை பார்க்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் கடைசிக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. பர்வதங்களையும் கண்மலைகளை நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் இருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பர்வதங்களையும் மலைகளை எல்லாம் பார்த்து சொல்வார்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியார், ஆண்டவரைக்கு பயப்படார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படார், ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர், சிங்காசனத்தின் மேல் இருக்கிறவருக்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப தேவ கோபம் அவ்வளவு பெரிதாக, இதை கொஞ்சம் உணர மாட்டேன் அறிய மாட்டேன் என்று சொன்னா அனுபவித்தனா ஆக வேண்டும்.
நான் இதை சாபமாய் சொல்லவில்லை, இதை அன்பாகவே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் நம்முடைய பிள்ளைகள் மேல அன்பாகத்தான் இருக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைக்கு ஆமா இறங்குகிறவனாதான் இருக்கிறேன். ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை நாடாதவர்கள், ஆண்டவருடைய சமூகத்தை நாட பயம் இல்லாதவர்கள், ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடாதவர்களுடைய நிலைமை பாதி நாட்களிலே முடித்து போய் கொண்டிருக்கிறார். என்னாலே உன் ஆயுசு நாட்கள், அப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா தானே ஆயுசு நாட்கள் வரும். ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டா எப்படி ஆயுசு நாட்கள் குறையதாண்டி கடைசியில விக்கிரகாராதனைக்காரர்கள் சொல்வது போல நம்முடைய ஜனங்களும் கர்த்தர் மேல் குறை சொல்லுகிறார். நீங்க என்ன சொன்னாலும் ஒரு பிரயோஜனம். அவர் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவாதி தேவன். ஹல்லேலூயா. வானாதி வானங்களே அவரை அடக்க செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய வல்லமையும் மகத்துவம் உள்ள தேவன். அவருக்கு நீங்க சொல்றது ஒண்ணும் கிடையாது. ஆபிரகாம் சொல்லும் போது என்ன சொல்கிறார்? சாம்பலும் தூசியும். சாம்பலும் தூசியும் நமக்கே கீழே கிடைக்க சாம்பலும் தூசியும் தெரிய மாட்டேங்குது. காற்று ஓட்டுனாதான் தெரியுது. ஹல்லேலூயா. ஆனா வானாதி வானங்கள் கொள்ளாத தேவாதி தேவனுக்கு தூசி சாம்பலுமா இருக்கிற நாம் ஏமாத்திரம் ஒண்ணுமே இல்லை. அதனால நீங்க போற்றினாலும் சரி தூற்றினாலும் சரி, போற்றினாலும் சரி தூற்றினாலும் சரி அவருக்கு ஒண்ணும் கிடையாது. ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்று சொல்லும் போதே இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் வருவார். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் என்று அப்படியே இரக்கம் வந்து எல்லா காலத்திலையும் விடுவென்று நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம். நாமும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கவில்லை என்றால் இரக்கத்தை சம்பாதித்து கொள்ள முடியாது. இன்னும் பாருங்க, நீதிமொழிகளில் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை, பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் வாழ்வடைய மாட்டான். அல்லேலூயா. தேவாதி தேவனை விட தன்னை உயர்வாக உயர்த்துகிறவன் வாழ்வடைய மாட்டான். அதனால ஞாபகம் வச்சு, நாம் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்களாகவோ கல்விமான்களாகவோ பலசாலிகளாகவோ இருந்தாலும் பாவங்களை மறைத்தால் வாழ்வடைய மாட்டீர். அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் பெறுவீர். அல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்க, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடத்தையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அல்லேலூயா. லோத்து வாழ்ந்த சோதோம் கொமோரா பட்டணம் எல்லாம் பாவங்கள் நிறைந்த மக்களாயிருந்தார்கள், பாவங்கள் செய்கிற மக்களாயிருந்தார்கள், துணிகரக்காரர்களாயிருந்தார்கள். ஆனாலும் அவருடைய செயல்களை பார்த்தவருடைய இதயம் என்ன செய்தது?
வருத்தம், ரொம்ப வருத்தம், பாதிக்கப்பட்டது. அப்படி இருந்தா அவனே தேவன் இணக்கம் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் தாமேத்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா. சோதோம் கொமோரா பட்டணம் அழிய போவார். ஆனா லோத்து ஆண்டுடைய பார்வைக்கு நீதிமானாயிருந்தான். லோத்து ஆண்டுடைய பார்வைக்கு நீதிமானாயிருந்தபடியினால் அவன் மேல் ஆண்டவர் இரக்கம் வைத்தார், இறங்கினான். அப்போ லோத்தின் மூலம் நாம் அறிந்து கொண்டுகிற காரியம் என்ன? நீதிமான்களா இருந்தால் இறங்குவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தவான்களான நீதிமான்களா இருந்தால் ஆண்டவர் இறங்குவார். அல்லேலூயா. அப்போ லோத்தின் மேல் ஆண்டவர் இரக்கம் வைத்தபடியினால் லோத்தின் கையையும் லோத்தின் மனைவியின் கையையும் லோத்தின் குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு விட்டார் தேவதூதர். அல்லேலூயா. அப்போ நாம் ஆபத்து மோசங்களுக்கு தப்ப வேண்டுமானால் லோத்தை போல நீதிமானா இருக்க வேண்டும். லோத்தை போல சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து வேதனைப்படுகிறவராய் இருக்க வேண்டும். லோத்தை போல சுற்றி இருக்கிற ஜனங்களின் ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவன் நமக்கு இரக்கம் பாரார். அல்லேலூயா. யோபுதன் சிநேகிதர்களுக்காய் வேண்டுதல் செய்த போது லோத்தின் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பரிசுத்தவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நீதிமானா இருந்தாலும், ஜெபம் இல்லையே நம்முடைய வாழ்க்கை ஒன்று, வாழ்க்கையே சூன்யம்தான். வாழ்க்கை சீரோதான், வாழ்ந்து கொண்டுதான் இருப்போம். ஆனா நமக்கு கிடைக்கிற மார்க்கு சீரோதான். நம்முடைய பிள்ளைகள் சீரோ மார்க் எடுத்து வந்தா சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்படும். அப்ப நான் சீரோ மார்க் எடுத்தால் பல்லூத்துக்கு போக முடியுமா? 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கும். 30 மார்க்கு கூட பாஸ். பல்லூத்துக்கு போறதுக்கு எத்தனை மார்க்கு பாஸ்? 30 மார்க். அப்ப 30 மார்க்குக்கு ஆராதனையின் மூலம், ஜபத்தின் மூலம், வேதம் வாசிப்பதன் மூலம் அந்த மார்க்கை சம்பாதிக்கணும். ஆண்டவர் கொடுக்கறதன் மூலம். அல்லேலூயா. 7 மணிக்கு ஆராதனை. ஆனா எத்தனை மணிக்கு வரீங்க? 9 மணி ஆகும். அப்ப எத்தனை மார்க் கிடைக்கும்? எத்தனை மார்க் கிடைக்கும்? ஒரு வேலை ஸ்தலத்திலையும் உள்ள ஜாக மாட்டாங்க. 2 மணி நேரம் தாமதம். நீங்க யாராவது போவீங்களா 2 மணி நேரம்? அப்படி போகணும்னா அங்க சீக்கிரமா என்ன வாங்கணும்? பெர்மிஷன் வாங்கணும். 2 மணி நேரம் பெர்மிஷன் வாங்கணும். அது அங்க வேலை செய்யற இடம். இது ஆராதிக்கிற இடம். ஆராதிக்கிற இடத்துல எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். ஆராதனை நாள்ல தூங்கலாமா? சோம்பேறி தூங்குறான்னு வேதம் சொல்லுகிறார். ஆனால் அவனுடைய வயல் பக்கமாய் போனால் அது எப்படி இருந்ததா? முள்ளுக்காடா இருந்தது. அல்லேலூயா. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வராமல் தூங்கினால்
நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? முள்ளுக்காடா இருக்கும். நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்? முள்ளுக்காடா இருக்கும். இதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால நாம் நீதிமான்களாய் வாழ்ந்தால் லோத்தை போல இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும். உலகத்துக்கு வருகிற ஆபத்து மோசங்கள் இருந்து நம்மை தப்புவிக்க வைப்பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவருமா இருக்கிறார். அடுத்தபடியாய் பார்க்கும் போது சங்கீதம் 123 சங்கீதம் 2ஆம் வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு உதாரணத்தோடு சங்கீதக்காரர் நல்ல அழகாய் சொல்லுகிறார். வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்கு. அதே மாதிரி வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி. ஒவ்வொரு பண்டிகையும் வரும்போது இல்ல மாலையில சம்பளம் கொடுக்கும் போது கொஞ்சம் அதிகம் உழைச்சிருக்கலாம், அதிகம் சம்பளம் கிடைக்குமான்னு கையை என்ன செய்வாங்க? ஆமா, எவ்வளவு கொடுக்கறாங்கன்னு பார்த்து நோக்கி இருக்கிறது போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் இயேசுவை நோக்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து இரக்கம் வரும் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தை நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, நிறைய ஆசீர்வாதங்கள் வேண்டி இருக்கிறது, எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது. அவைகள் இருந்து விடுதலை ஆகணும்னா கர்த்தருடைய கரத்தை நம்ம என்ன செய்யணும்? நோக்கி கொண்டு நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும். எப்ப நமக்கு ஆமா எசேக்கியாவை குறித்து நாம் பார்க்கும் போது ஏசாயா 38ஆம் அதிகாரத்திலே அவர் இப்படியாய் சொல்லுகிறார். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விடிய காலம் மட்டும் நான் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தேன். அவர் சிங்கம் போல என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி நமட்டை போலும் தகைவலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன். என் கண்கள் உயர பார்த்ததினால் ஊத்து போயின. ஹல்லேலூயா. நீ இன்று மரித்து போவாய். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. ரொம்ப சின்ன வயசு, அவன் அரசன் வேற. அப்ப எசேக்கியா அன்றைய வார்த்தையை கேட்ட போது உயர பார்த்ததினால் அவன் கண்கள் ஆண்டுடைய கரத்தையே பார்த்து கொண்டிருந்தான். எசேக்கியா அரசன் அவருடைய கரத்தையே பார்த்து கொண்டிருந்ததனால் அவன் கண்கள் ஊத்து. ஆண்டவர் அப்படி பார்த்து கொண்டிருந்ததினால் ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை அவனுக்கு போட்டினார். ஆனா வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும்
தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும் கண்கள் அவரை நோக்கி இருக்கணும். ஹல்லேலூயா. எசேக்கியா கண்ணை நோக்கி இருந்ததுனால என்ன ஆச்சு? பூத்து போச்சு. கண்ணையே பூத்து போச்சு. பூத்து போச்சுன்னா பார்வை இல்லாம போச்சு. ஹல்லேலூயா. அவ கண்ணை மூடவே இல்லை, அப்படியே திறந்து வச்சு ஆண்டவரை பார்த்து கொண்டே இருந்தான். ஆண்டோடைய இறக்கம் அவனுக்கு கிடைத்தார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்டப்படவில்லை. யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ, எப்படி பார்க்கணும்? வேலைக்காரருடைய கண்கள் எஜமானின் கையை, ஆமா, ஒரு நம்பிக்கையோட ஒரு எதிர்பார்ப்போட நோக்கி இருக்கிறது போல நம்முடைய கண்களை என்ன செய்யணும்? இயேசுவை நோக்கி பார். அப்படி நோக்கி பார்த்தால் நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. முகம் பிரகாசிக்கும் என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு அர்த்தம். எசேக்கியா அரசனுக்கு மரண படுக்கையில் இருந்து எழும்பி 15 வருடம் உன் ஆயுசு நாட்களை கூட்டினேன் என்று சொன்ன போது அவன் முகம் பிரகாசித்திருக்குமா? பிரகாசித்திருக்காது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய கையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் தானாகும். அப்பொழுது முகம் பிரகாசி. பாருங்க, சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலக்கி. நம்முடைய கண்கள் எப்பொழுதும் இயேசுவை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்திலே பார்ப்பதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு இயேசுவை நோக்கி பார்த்தோம் என்றால் நம்முடைய காலை வலைக்கு நீங்களாய். உன் கண்ணின் காட்சிகளில் நட, ஆனாலும் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். கண்ணுக்கு நிறைய காட்சிகள் இருக்கிறது. நல்ல காட்சிகள் இருக்கிறது, கெட்ட காட்சிகளும் இருக்கிறது. அது நம்ம கண்ணுக்கு எப்படி இருக்குது? பிரியமாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பண்டிகை வரும்போது எவ்வளவுதான் ஆலயத்துக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல வந்தாலும் பண்டிகைக்கு 2 கலர் எடுக்கலன்னா நம்ம இருதயம் என்ன ஆயிடும்? வெடிச்சு போயிடும். ஹல்லேலூயா. அப்புறம் பண்டிகையை பார்க்க முடியாம போயிடும். ஹல்லேலூயா. அப்படிதானே? வாய திறக்க மாட்டீங்க. அது வேறான கலர். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை காட்டி அவங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலன்னா உடனே என்ன செய்யறது? உனக்கு பிடிச்சுதான் வாங்கின, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலன்னா உடனே என்ன செய்யணும்? மாற்று. அதான் வேதம் சொல்ல, உன் கண்ணின் காட்சிகளில் நட, ஆனாலும் கர்த்தர் உன்னை நியாயத்திலே. என்ன வேணுங்களா கொடுக்கறது? உன காட்சியின்படி கொடுத்தாலும் சரி, இல்ல யூடியூப்ல நீ உன கண்ணின் காட்சிகளின் படி இருந்தாலும் சரி, என்ன காட்சியோ காட்சிகளின்படி நட, ஆனால் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஹல்லேலூயா. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும்
ஆமா, ரட்சிக்கிறதுக்கு வேற ஒரு தேவை. பூமியின் எல்லை அது அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ரஷ்யாவா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, சீனாவா இருந்தாலும் ஆண்டவரை என்ன செய்யணும்? நோக்கி பார். ஆண்டவரை நோக்கி பார்த்தா ரட்சிக்கும். நாமும் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் தான் ரட்சிப்புண்டு. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அவர் முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார். அப்ப ரட்சிப்பு வரலன்னா ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நம்ம நடக்க முடியாது. பிசாசுக இருளுக்குள்ளதான் நடக்கும். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளை ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். வேலைக்காரன் கைகள் எஜமான் கைகளை நோக்குவது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தை நாம் என்ன செய்யணும்? நோக்கி பார்க்க. நோக்கிறோமா? கருத்திலே கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகத்தை நோக்கிறோமா? ஆராதனையை நோக்கிறோமா? ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டுமே என்ற நோக்கம் இருக்கிறதா? இல்லைன்னா ஒரு பிரயோஜனம். இன்றைக்கு ஆண்டுடைய கருத்தை நோக்கி பார்க்காமல் இருந்து விட்டு நாளைக்கு அழுகிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. அல்லேலூயா. செய்ய வேண்டியதை செய்யாமல், ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறதை கேட்காமல் அப்புறம் அழுகிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அடுத்தபடியாய் பாருங்கள், புலம்பலின் புஸ்தகம் எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உண்மை, உமது உண்மை நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. பாருங்க, 2 நாளைக்கு முன்பாக ஆந்திராவில் ஆமினி பஸ்ல 21 பேர் போனாங்க. திடீரென்னு வண்டியில தீ பிடிச்சு. இந்த டிரைவருங்க 2 பேரும் ஓடி போனாங்களே தவிர மற்றவங்க யாரும் பிழைக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எத்தனை தடவை ஆமினி பஸ்ல தான் பெருமை வேற அடிச்சிருக்கோம். நான் போனா எப்படி போவேன்? ஆமினி பஸ்ல தான் போவேன். நான் போனா ட்ரெயின்ல தான் போவேன். இப்படிதான் பிரயாண நேரங்களை குறித்து கூட நல்ல பெருமை அடிச்சுக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஊருக்கு போகலன்னா நமக்கு என்ன வராது? தூக்கம் வராது. அதுவும் ஆமினி பஸ்ல படுத்து தூக்கி கொண்டு போனாதான் சுகமா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது. ஆமா, நாம் அப்படி எல்லாம் போகும்போது ஆண்டுடைய கிருபை நம்மை காத்திருக்கிறது. அல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பாக ஊர்ல இருந்தெல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் பயங்கரமான தூக்கம். திடீர்னு பார்த்தா வண்டியில டம 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 டமன்னு சத்தம் வருது. டம டமன்னு சத்தம் வந்தா எல்லாம் தூக்கத்துல இருந்தாங்க, ஒண்ணும் புரியல. சிலர் சத்தம் போட சொல்றாங்க, ஐயோ ஐயோ. அல்லேலூயா. டிரைவர் தூங்கி கொண்டு வண்டி ஓட்டியிருக்காரு. அல்லேலூயா. அப்ப திடீரென்னு அவர் தூக்கத்துல என்ன முடிச்சு பார்த்தா ரோடை விட்டு ரோட்டு ஓரமாய் நிக்கிற புளிய மரத்துக்கு பக்கத்துல ஓடி போயிட்டு இருக்க வண்டி. அல்லேலூயா. இந்த புளிய மரத்துக்கு கிளப்பட்டு டமா டமா டமான்னு கேக்குது. அல்லேலூயா. நாம் நிர்மூலமாக இருப்பது. இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? உதவி செஞ்சிருக்கிறார். மறக்க கூடாது. ஆண்டவருடைய இரக்கம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவைகள் காலை தோறும் புதியவைகள்.
நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அதற்குடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலை தோறும் ஆண்டுடைய இறக்கம் காலை தோறும் எப்படி இருக்கு? புதிதாக இருக்கு. காலையும் மாலையும் வேளையும் பாடிடுவே, காலையும் மாலை வேளையும் பாடிடுவே. பரிசுத்த 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 ஏடும் சொல்லி கேட்டுதே, பரிசுத்த 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 ஏடும் சொல்லி கேட்டுதே. காலையில பரிசுத்தர் பரிசுத்தர் தூதர்கள் பாடுகிற துணி அப்பதான் கேட்கும். அல்லேலூயா. அதனால காலையில எழும்பினாதான் காலையில என்ன செய்ய முடியுது? ஆலயத்துக்கு வரும். ஆண்டுடைய இலக்கம் நமக்கு வேணும்னா காலையில எழும்பணும். அல்லேலூயா. இல்லைன்னா ஆண்டுடைய இலக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. இப்ப 7 மணிக்கு இருக்கு ஆராதனைய, 6 மணிக்கு தொடங்கலாமான்னு ஒரு யோசனையில ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் நிறைய சபையெல்லாம் 6 மணிக்கு தான் ஆராதனையை தொடங்குவோம். எத்தனை மணிக்கு? 6 மணி. 6 மணிக்கு ஆராதிக்க போறவங்க எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. 5 மணிக்கு எழும்பி அந்த குளிர்ச்சியான ஆற்று தண்ணியில குளிச்சுட்டு அப்படி 6 மணிக்கு தாயா போய் ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால அதிகாலையில இருட்டோடு ஆண்டவரை தேடி போன பக்கத்திலே நாம் மரியாதை ஆண்டவரை கண்டார். அல்லேலூயா. அதே மாதிரி அதிகாலையில நம்ம என்ன செய்யணும்? ஆமா, ஆராதனையும் அதிகாலையில அப்பதான் ஆண்டோடைய இறக்கங்களுக்கு முடிவில்லாமல் இருக்கும். ஆண்டோடைய இறக்கம் மகா பெரிதா இருக்கும். பாருங்க, சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா. கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து, காலையில நான் ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்துல காத்திருப்பேன். அதனால காலையிலே என் சத்தத்தை என்ன செய்யுங்க? கேட்டார். அப்ப அவங்க நிறைய ஆண்டவரோடு பேச வேண்டியது நிறைய இருக்கிறது. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதும் நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதிகாலையில ஆண்டுடைய சமூகத்திலே நாம் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அதிகாலையில காத்திருக்கணும். நான் எல்லாம் ஊழியத்துக்கு வந்த டைம்ல பாத்தீங்கன்னா விசுவாச ஊழியம். நீங்களும் எனக்கு நட்பா கிடையாது, ஆரையும் தெரியாது. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் தெரியும். அல்லேலூயா. தூக்கமே வர்றதில்லை. அல்லேலூயா. 2 மணி 3 மணி எல்லாம் ஜெப நேரம். அப்போ என் நிலைமையை பார்த்த ஆண்டவர் ஊழியக்காரர்கள் யாரையும் தெரியாத காலத்தில், விசுவாசிகள் யாரையும் தெரியாத காலத்தில் ஒவ்வொருத்தராய் அறிய வைத்தார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தர் மூலம் உதவிகளையும் கொடுக்க வைத்தார். அப்ப தூங்கி கொண்டிருந்திருந்தா விசுவாச ஊழியம் பனை ஏறி இருக்கும். அல்லேலூயா. ஆமா, எனக்கு தெரிஞ்ச பல விசுவாச ஊழியம் சொல்லி ஜெபிக்கிறது இல்ல, வேதம் வாசிக்கிறது இல்ல, காலையில இருந்து ஒரே ரவுண்ட்ஸ் தான். ஏதாவது ஒரு தெருவில் போய் நின்று இங்க கிறிஸ்தவங்க யாரங்களும் இருக்கிறாங்களா என்ன கேட்பாங்க.
அங்க இருக்கிறவங்க அப்படியே போங்க, அதோ இருக்கிற கிறிஸ்தவ வீடு, ஹல்லேலூயா. அப்புறம் அந்த வீடை தட்டி அங்க இருக்கிறவங்களை எழுப்பி தன்னை அறிமுகப்படுத்தி சுயம், அப்புறம் வந்தாச்சே ஜெபம் பண்ணி போங்கன்னு சொல்லி ஏதோ கையில கொடுக்கும். இது ஒரு ஊழியம். இது ஆண்டவர் நடத்துற ஊழியம் இல்லை. காலையிலே ஜெபம் பண்ணிட்டு இருந்தா ஆண்டவர் வழியை காட்டுவார். நானே வழியும், ஆமா, ஆண்டவர் தான் வழி. ஆசீர்வாதத்துக்கு வழி, பல்லவராகியத்துக்கும் போறதுக்கு வழி, எல்லாவற்றுக்கும் அவர் தான். அப்படி எத்தனையோ ஊழியர்கள் கடைசியில நான் அந்த ஐக்கியத்துல சேர்ந்தேன், அந்த ஐக்கியம் சரியில்லை, இப்ப இந்த ஐக்கியத்துல சேர்ந்தேன், இந்த ஐக்கியமும் சரியில்லை, இப்ப 18வது ஐக்கியத்துல என்ன பண்ணிருக்கேன், சேர்ந்திருக்கிறேன்னு சொல்லி வயசான நாட்களில ஆசீர்வாதம் இல்லாம அப்படியே மரித்து போனவர்கள் கதையும் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஜெபந்தான். அதான் தாவீது சொல்லுகிறார், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டார். காலையில ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்தா ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. இப்ப காலையில எழும்பலேன்னு என்ன, காலையில எழுப்பி பழக்கம் உள்ளவங்க தான் காலையில வருவாங்க. இப்ப கொஞ்சம் ஆழ்வார சபைகளில எல்லாம் முதல் ஆராதனை, 2வது ஆராதனை, 3வது ஆராதனை வச்சிருக்கிறாங்க. அதனால நிறைய பேர் நல்லா தூங்கிட்டு 3வது ஆராதனை, நீ 3வது ஆராதனைக்கு போ, 30வது ஆராதனைக்கு போ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. காலையில எழுந்து கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தாயா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாயா, அதுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. அப்ப காலையில எழும்பினவன் என்ன செய்வான், காலையில ஆராதனைக்கு போவான். ஹல்லேலூயா. காலையில போனா பஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும், ரோட் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். அப்புறம் லேட்டாவ என்ன ஆகும், ஆமா, கூட்டம் ஆகலாம். அடுத்தபடியாய் பாருங்க, எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஹல்லேலூயா. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஹல்லேலூயா. தைரியமாய் ஆண்டுடைய சமூகத்திலே சேர, தைரியமாய் ஆண்டுடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்துக்கணும். ஹல்லேலூயா. அண்ணா ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ நீ என்ன மட்டும் குடிச்சு வரைச்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருப்பேன்னு ஏறி கேட்கணும். அப்ப அவன் சொல்றான், நான் வந்து பேதியாளின் மகள் அல்ல, நான் ரொம்ப கிளேசம் உள்ளவள், நான் குடிச்சு வரைச்சு கொண்டிருக்கல, நான் வந்து என்னுடைய பிரச்சனைக்காக பிரேயர் பண்ணி. அப்போ சரி, உன் பிரச்சனையை கர்த்தர் என்ன செஞ்சார் கேட்டா, இனி இந்த பிரச்சனைக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டியது. அப்போ ஜெபம் தான் பிரச்சனைகளுக்கு நமக்கு விடுதலையை கொடுக்கிறது. அன்னாருடைய மலடி என்ற அந்த பிரச்சனை அவள் ஜெபித்ததுனால தான் தீர்ந்தது. ஹல்லேலூயா. அவள் புலம்பினதுனால தான் தீர்ந்தது. அவள் ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்த்ததுனால தான் தீர்ந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு வழி நிறைய இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னா நிறைய ஆஸ்பத்திரி விளம்பரம் வந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயம் குழந்தை நிச்சயம், ஒரு 6 லட்சம் ஒரு 8 லட்சம் என்ன செய்யுங்க, எடுத்து வாங்க. பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு, இல்ல வீடு வாங்க, சொத்து வாங்க, கடன் வாங்கினவங்க இப்ப வயிற்றுல கருத்தரிக்கிறதுக்கு பல லட்சம் கடன் வாங்கிட்டு இறங்குறாங்க. ஹல்லேலூயா. உட்காந்து ஜெபம் பண்ண முடியல, ஜெபமே வர மாட்டேங்குது. புருஷனுக்கு மனைவிக்கும் ஜெபமே வர மாட்டேங்குது.
ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லுகிறார். உன்னாலதான் என்ன குழந்தை இல்லை, என்னாலதான் உன்ன குழந்தை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அந்நாள் அவள் ஜெபித்தாள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒரு குடிகாரியை போல புலம்பினாள். ஹல்லேலூயா. அவள் சாமுவேலை பெற்றாள். மலடி என்று சொன்னவள் 7 பெற்றாள் என்று சாட்சியம் அங்கே இருக்கு. உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன பைத்தியம்னு கேட்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு ஒரு வேலையும் இல்லை, அதுக்கு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. நம்ம ஆளுங்க அப்படிதான், ஒரு வேலையும் இல்லை, ஆனா உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை, ஒரு வேலையும் கிடையாது. உட்கார்ந்து இருந்து ஜெபிப்பதற்கு முடியல. அப்ப நாய் கதை மாதிரிதான் உங்க கதை ஓடிக்கொண்டிருக்கு. அதனால எங்க வேதம் என்ன சொல்லுகிறது? கிருபை நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் ஆண்டுடைய சமூகத்தை நாடணும், ஆலயத்தை நாடணும். 122 சங்கீதம் 1 வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போதே மகிழ்ச்சியாயிருந்தேன். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போதே மகிழ்ச்சியாயிருந்தேன். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போதே சங்கீதக்காரனுக்கு மகிழ்ச்சி வந்தது. நமக்கு ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்னால் வருகிற துக்கத்தை விட வேற துக்கம் ஒண்ணும் கிடையாது. வேண்டப்பட்டவங்க செத்தா கூட அவ்வளவு துக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அதை விட துக்கம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்வது எப்படி இருக்கிறது? பெரிய துக்கமா இருக்கிறது. அப்படி நினைச்சு கொண்டு இருந்தா முடிவு என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. பாருங்க 84 சங்கீதம் 10 வசனம். 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லதே. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஹல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். ஹல்லேலூயா. அவனுடைய ஆலயத்தின் வாசல்படியில காத்திருப்பதை. நமக்கு ஆண்டவருடைய ஆலயம் எப்படி இருக்குது? அங்க என்ன பிரச்சனை இருக்குது? அது ஒயிட் வாஷ் இருக்குதா, ஃபேன் ஓடுதா, லைட் எரியுதா? அப்படி ஒரு பிரச்சனையும் ஒருத்தருக்கும் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனைகளை பார்த்தா கேட்டா என்ன செய்யணும்? அப்புறம் கொடுக்க வேண்டியது வந்துடுமேன்னு சொல்லி தப்பிச்சு எதுக்கு வழி? ஹல்லேலூயா. தப்பிச்சு எதுக்கு வழி? ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, 23 உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசவாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை. ஆமா,
வேதபாரகரை குறித்து சொல்லுகிறார். வேதபாரகராகிய பரிசேயரே உங்களுக்கு. அந்த வேதபாரகர் என்ன செய்யறாங்களாம்? தசமபாகம் கொடுக்குறாங்களாம். அவங்களுக்கே ஐயோ. அப்ப தசமபாகம் கொடுக்காதவங்களுக்கு நிலைமை எப்படி இருக்கும்? ஐயோ அப்படி இருக்கும். ஹல்லேலூயா. தசமபாகம் கொடுக்கிற வேதபாரகரை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்களுக்கு ஐயோ. அப்ப தசமம் பாகம் கொடுக்காத நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? ஐயையோ 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 அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறார். தசமத்தை கொடுக்குறீங்க சரி, நீங்கள் நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாது. பாரம்பரிய சபைகள் நிறைய இருக்கு. பாரம்பரியமா வந்து அவ இப்போ எழுந்துட்டு போவாங்க, உட்கார்ந்துட்டு போவாங்க. அப்ப தொடங்கினது 1982 தொடங்கினது. ஹல்லேலூயா. அதை இப்போ எழுந்துட்டு போவாங்க. ஒருத்தர் அடக்கம் பண்ண போகும்போது அங்கேயும் பரமண்டல ஜெபத்தை சொல்லுவாங்க, எங்களுக்குள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்ப தொடங்கினது. மரண வீட்டுல கல்லறை தோட்டத்திலேயா போய் பரமண்டல ஜெபத்தை சொல்லி அண்ணன் அப்பத்தை எனக்கு தாரோன்னு கேட்பான். என்ன இத பாக்குறவன் ஒரு இயேசு அறியாத ஒருவன் இத பார்த்து என்ன சொல்லுவான்? அவனை கொண்டு புதைச்சி வச்சுட்டு எங்களுக்கு அப்பத்தை தாருன்னு ஆகிறேன். எதை எங்க சொல்லணும்னு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் சொல்ற, தசுபாகத்தை மாத்திரமல்ல, நீங்கள் இரக்கத்தையும் விசுவாசத்தையும். ஆமா, கற்பனையும் தெரியாது, விசுவாசமும் தெரியாது, இறக்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. இப்படியாக இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. பாருங்க, யூதாவின் புஸ்தகம் ஒரு அதிகாரம் தான் இருக்கு. வெளிப்படுத்துற விசேஷம் பக்கத்துல இருக்கு. வேற எங்கேயாவது ஓடிக்கொண்டிருக்க போறீங்க? ஏன்னா வேதம் வாசித்து வாசித்து கண்கள் எல்லாம் என்ன ஆகி போச்சு? நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டே பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற. ஆமா, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், மகா பரிசுத்தமான விசுவாசம். விசுவாசம் எப்படிப்பட்டது? மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. ஆமா, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்துக்கு இரக்கத்தை பெற காத்திருக்கணும். காத்திருக்கிறதுக்கு நேரம் இருக்கா? ஆலயத்துல போய் ஆராதனை முடியுது வரைக்கும் இருக்கிறது கூட நேரம் இல்லை. வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணியதுக்கு நேரம் இல்லை. உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்றதுக்கு இல்லை. உட்கார்ந்து வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒண்ணும் நேரம் இல்லை. காத்திருப்பதன் என்ன? வெயிட் பண்ணணும். ஹல்லேலூயா. வெயிட் பண்ணலைன்னா ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரை நோக்கி காத்திருக்க. இப்போ யாபோ காற்றங்கரையில யாக்கோவு காத்திருந்தான். காத்திருந்து ஜெபம் பண்ணினான். அப்பொழுது தூதன் வந்தான். தூதன் எங்க இருந்து வந்தான்? இவனுக்கு ஜெபத்தை கேட்டு வானத்தில இருந்து இறங்கி வந்தான். ஹல்லேலூயா. அப்புறம் இவன் ஜெபம் பண்ணுகிறத கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தார். அப்புறம் அவனுடைய தொடை சந்தை என்ன செஞ்சாரு? தொட்டாரு. தொடை சுளுக்கி போச்சு. ஆனாலும் அவன் ஜெபத்தை என்ன செய்யல. இப்ப தேவதூதன் சொல்லுகிறார், பொழுது விடிய போகுதுப்பா, நான் இப்ப எதை செய்யணும்? நான் போய் யாக்கோவனுடைய காரியத்தை போய் அங்க என்ன சொல்லணும்? மேல போய் சொல்லணும். யாக்கோவுடைய பிரச்சனை என்ன?
யாக்கோவுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு மேல போய் சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால நீ ஜபத்தை விட்டா நிறுத்தினாதான் நான் என்ன செய்ய முடியும். அவர் சொன்னா என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்னை ஆசீர்வதியும். அப்ப ஜபத்தை நிறுத்த. ஆசீர்வதித்தால் ஜபத்தை விடுவேன். அப்ப அவனை ஆசீர்வதிக்கிறார், நேரமும் விழுந்தது, இவன் ஜபத்தையும் விடுகிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க, கெட்செமனே தோட்டத்துல அவ்வளவு ஜபம் பண்றார், வேர்வையெல்லாம் ரத்தமா பாய். அல்லேலூயா. அப்போ ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தவரை இயேசுவானாலும் அவர் மனுஷகுமாரன் தான். இயேசு மனுஷகுமாரனாய் வந்தாலும் சரி ஜெபம் பண்ணணும். யாக்கோவும் ஜெபம் பண்ணணும், நீங்களும் ஜெபம் பண்ணணும், நானும் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணலைன்னா ஒரு மேன்மையும் கிடையாது, ஒரு ஆசீர்வாதம் வராது. கண்ணீர் தான் வரும். துக்கம் எல்லாம் நீக்குவார், கண்ணீர் எல்லாம் துடைப்பாருன்னு பாட்டு மட்டும்தான் பாடம் கொண்டிருக்கோம். காத்திருக்கல. அல்லேலூயா. இயேசு ஜெபம் பண்ணினார், ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணினார், ரத்தம் எல்லாம் வேர்வையாகி போச்சு. அல்லேலூயா. தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவரை தேடினான். யாக்கோபு ஜெபம் பண்ணினான், ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணினான். தூதன் இறங்கி வந்து அவனுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தான். வேறு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான். சபையார் அவனுக்காக ரொம்ப முக்கத்தோடு ஜெபம். அங்கே தேவதூதன் இறங்கி வந்து பேதுருவை தட்டி எழுப்பி போர்வையை பொறுத்துக்கொள், பாதரட்சியை தொடுத்துக்கொள்ளு சொல்லி கொண்டு வெளியே விட்டு போறான். அல்லேலூயா. முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் 3ஆம் காவலையும் கடந்து வெளியே வரான். அல்லேலூயா. வேதத்துல எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் எதுக்கு? ஜெபம் பண்ணணும்னு தான் இதை எழுதி வச்சு காத்திருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது பதசா என்ற குளக்கரையில வந்து 38 வருஷம் ஒரே காத்திருப்பு தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவன் வெகு நாளாய் வியாதியஸ்தன் என்று கண்டு அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. தண்ணி கலக்கும் போது நான் தூங்கி கொண்டிருந்தேன் என்று சொன்னானா? அல்லேலூயா. தண்ணி கலக்கும் போது அவன் தூங்கி கொண்டாயிருந்தான். அவன் ராத்திரி ஃபுல்லா முடிச்சான். தண்ணீர் கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவர் அப்படின்னு அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு அல்லேலூயா. முடிச்சிருந்தாதான் ஆசீர்வாதம், தூங்கி கொண்டிருந்தா ஒரு ஆசீர்வாதம் வர. சபையின் பிள்ளைகளானாலும் சரி, யூடியூப் வழியில செய்தியை கேட்டாலும் சரி, இப்ப கேட்க மாட்டாங்க. இப்போ 4-10 பேர் பாக்குறாங்க. நம்ம பிள்ளைங்க கூட பாக்குறது யூடியூப்ல. உங்களுக்கு தெரியும், ஒரு காலம் வரும், அப்பொழுது பாஸ்டர் பேசின பிரசங்கத்தை கேட்போன்னு உணர்வு வருகிற ஒரு காலம் வரும். அல்லேலூயா. உட்கார்ந்து பார்க்கணும். 1 மணி நேரம் உட்கார்ந்து என்ன செய்யணும்? செய்தியை கேட்கணும். அல்லேலூயா. அவன் அங்க உட்கார்ந்து இருந்ததுனாலதான் அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர்கிட்ட தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருத்தர். தண்ணீர் கலக்கப்படும் போது நான் தூங்கி கொண்டிருந்தேன், அதனால குளத்துல இறங்க முடியலன்னு சொன்னானா? நம்ம என்ன சொல்லுவோம்? தண்ணீர் கலக்கப்படும் போது, தேவதூதன் வரும்போது, ஆசீர்வாதத்தை கொண்டு தேவதூதன் வரும்போது நான் தூங்கி கொண்டிருந்தேன். அல்லேலூயா. ஆலயத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்த போது நான் தூங்கி கொண்டிருந்தேன் அப்படித்தானே சொல்லுவோம். நல்லா தூங்குங்க. அடுத்தபடியாய் பார்க்கும் போது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல
செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடையாலும் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் முத்து பலனடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். ஒளித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. அவர் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். பாருங்க, சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபம் பண்ணணும், அவருடைய வழியை கை கொள்ளணும். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஜெபிக்கலைன்னா துன்மார்க்கன்னு சொல்லப்பார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போதை நீக்கா. எவ்வளவு பேர் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம். அல்லேலூயா. அதனால நீங்க அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறது போல, அவர் இரக்கமுள்ள தேவன். உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அல்லேலூயா. அதனால இரக்கத்தை பெறணும்னா லோத்தை போல நீதிமானா இருக்க வேண்டும். அப்புறம் இரக்கத்தை பெற வேண்டுமானால் வேலைக்காரருடைய கைகள் கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல நம்முடைய கண்கள் எப்பொழுது ஆண்டவர் என்ன செய்யணும், நோக்கி கொண்டிருக்கணும். அப்புறம் காலை தோறும் நான் நிர்மூலமாகாதிருப்பதே அவருடைய இரக்கங்களுக்கு காலை தோறும் அவருடைய கிருபை. அப்ப காலையில எழுப்பி உட்கார்ந்தா எல்லாம் காலை தான், எல்லாம் காலை காலை காலை, எல்லாம் விடிய காலை விடிய காலை. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது இரக்கத்தை பெற கிருபாசன தண்டையை கிட்டி சேரணும். அப்புறம் இரக்கத்தை பெற நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுடன் பார்வை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவர் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. வேதத்தை வாசிங்க, செய்தியை திரும்ப திரும்ப கேளுங்க, அதன்படி செய்யுங்க, ஆசீர்வாதம் தானாகவே. அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி கிடைங்க, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களையுமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, என் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அப்பா, இரக்கத்தை சுதந்திரித்துக் கொண்ட வழியை எங்களுக்கு சொன்னீரே, ஸ்தோத்திரம். நாங்கள் இரக்கத்தை சுதந்திரித்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்ற சாட்சிகளாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை தாருங்க. வார்த்தைகளின்படி நடக்கத்தக்கதான உணர்வை தாருங்க. ஆண்டவரே தேவ கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவரோட அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அடித்து விலக்கி திருப்தியாக்குகிறார். திரும்ப பாலம் எது போல ஆனது கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும்
சகல பரிசுத்தான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்று சாட்சிகளாய் உதவி செய்கிறார். God bless you. Praise the Lord. Praise the Lord.